இன்னும் இல்லவே இல்லை. அது அன்னைக்குலேருந்தே இருக்குது. எப்பெல்லாம் திமுக வருதோ ஒரு வாட்டி ஆட்சி செய்த மறுவாட்டி வராது. ஏன்னா அந்த மக்கள் விரோத ஆட்சி தான் செய்வாங்க. அவங்க நல்ல ஆட்சி செய்ய மாட்டாங்க. எப்பவுமே தொடர்ந்து அவங்க ஆட்சி செய்தது கிடையாது. இப்போ அவ்வளவுதான். இந்த வாட்டி கூட தொடர்ந்து ஆட்சி செய்ய முடியாது. அவர் அப்பா இதுக்கு முன்னே 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறான்னு சொல்லி 2 சென்ட் நிலம் கூட கொடுக்காம ஆட்சி செய்தார். ஆனா மீண்டும் வரும்போது 2011 அம்மா புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி கொடுத்தாங்க. 10 ஆண்டு காலம் அவர் வர முடியல. அவர் மரணம் அடைந்தார். அவருக்கு பிறகு அவரை பிள்ளை அவர் அப்போ 10 சொன்னா 20 சொல்லுவாங்க போய். அப்படியே 520 வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாத்தி மக்களுக்கு எதுவுமே செய்யலன்னு கூட பரவாயில்ல, வரி போடுறது இல்லைன்னாரு. எல்லாம் வரி போட்டாங்க. சொத்து வரி, வீட்டு வரி, தண்ணி வரி, குப்பை வரி எல்லாம் போட்டாங்க. கரண்ட் பில் ஏத்துறது இல்லைன்னாங்க. கரண்ட் பில் 2 மடங்கு ஏத்துட்டாங்க. அப்புறமா கரண்ட் சரியா கொடுக்குறாங்களா? இல்லை. அம்மா இருக்கும் போது 24 மணி நேரம் கரண்ட் கொடுத்து 100 யூனிட் கரண்ட் இலவசமாக கொடுத்து தமிழகத்தை மின்மிக மாநிலமாக உருவாக்கியது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். ஆனா இவங்க ஒண்ணுமே செய்யல. அதனால இந்த ஆட்சி குடும்ப ஆட்சி. இவங்க எல்லாம் செஞ்ச சாதனை என்ன? எல்லாம் பூரா கஞ்சா வித்துதான். கஞ்சா விற்கிறதுல இந்த மாநிலம் நம்பர் 1 இருக்குது தமிழ்நாடு. அதே மாதிரி கொலைகள் நடந்த மாநிலம் பார்த்தா தமிழகம் தான் முதல் மாநிலமாக இருக்குது. பாலியல் தொல்லை கொன்முறைகள் பார்த்தா இந்த தமிழகம் தான் முதன்மை மாநிலமாக இருக்குது. கடன் செய்த இதில் பார்த்தா தமிழகம் தான் முதல் மாநிலமாக இருக்குது. ஊழல் செய்ததில் கூட தமிழகம் முதன்மை மாநிலமாக இருக்குது. அதே மாதிரி வளர்ச்சி என்றது 0. குடும்ப ஆட்சி தான் இது செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் சொல்லுறதா நரேந்திர மோடிஜி அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் இருவரும் சேர்ந்து மத்தியிலிருந்து இந்த பாரத தேசத்தில் எல்லா மாநிலத்திலிருந்து ஒன்னொன்னு குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சு இப்போ இது லாஸ்டா இந்த தமிழகத்தில் இந்த திமுகவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க 23ஆம் தேதி. அந்த 23ஆம் தேதி நீங்க எல்லாரும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதில் நானும் வெற்றி பெறுவேன். உங்களுக்கு நான் உனக்கு நல்ல வசதிகளை செய்து கொடுப்பேன். அதே மாதிரி அண்ணன் எடப்பாடி அவர் சொல்லியிருக்காங்க, வந்த உடனே 10,000 ரூபாய் ரேஷன் கார்டு கொடுக்கிறான்னு சொல்லியிருக்காரு. ஆட்சிக்கு வந்த உடனே 2,000 ரூபாய் ஊக்குத்தொகை கொடுக்கிறாங்க, இது உரிமை தொகை கொடுக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3 கேஸ் சிலிண்டர் வருஷத்துக்கு கொடுக்கிறான்னு சொல்லியிருக்காங்க விலை இல்லாம. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் கொடுக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. வீடு இல்லாதவருக்கு வீடு கொடுக்குறா, பட்டா இல்லாதவருக்கு பட்டா கொடுக்குறான்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி அவர்கள். அது இல்லாம 25,000 மானியம் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல திட்டங்கள் அண்ணன் எடப்பாடி அவர் கொடுப்பாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஓசூருக்கு தேவையான அடிப்படை வசதிகள், நல்ல சாலைகள் தேவை, நல்ல தெருவிளக்குகள் தேவை, கழிவுநீர் கால்வாய்கள் நல்லா அமைக்கப்பட வேண்டும். அதே மாதிரி பூங்காக்கள் வேண்டும், விளையாட்டு அரங்குகள் வேண்டும், நல்ல ஃபுட்பாத்ஸ் ரோட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும்னா ஸ்மார்ட் சிட்டி என்ற ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வரணும். அந்த திட்டத்தை மத்திய அரசு தான் நம்ம கொடுக்க வேண்டும். அந்த மத்திய அரசு இன்னைக்கு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருக்கிறதுனால, அந்த எடப்பாடி அவர் இறுக்கமா இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வரப்பட முடியும். ஏன்னா அந்த எடப்பாடி அவர்கள் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்து இந்தியாவிலே ஒரு பெரிய சாதனை செஞ்சவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். இதுவரைக்கும் மத்தியில் அந்த மாதிரி கொண்டு வந்து செஞ்சது யாரும் இல்லை. அது என்னன்னா மோடிக்கு அண்ணன் எடப்பாடி வரைக்கும் நட்போட அந்த கொண்டு வந்தாங்க. அந்த வகையில் கண்டிப்பாக அண்ணன் தம்பிதுரன் அவர்கள் அங்கே மாநில உறுப்பினராக இருக்கிறதுனால அவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது. யாருக்கிட்ட பிடிச்சி என்ன செய்யணுன்றது. கண்டிப்பாக இந்த ஓசூருக்கு ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வரதுக்கு உறுதியாக பாட்டுப்படுவோம், அந்த வேலையை செய்வோம் சொல்லி வாய்ப்புக்கு 2 கோடி வாக்குகளை 2 லட்சத்தில் பெரும்பாலும் வாக்குவத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு 2 கோடி. அதே மாதிரி இப்ப நம்முடைய அசோக் சொன்னார், இந்த ஏரியை அழகுபடுத்தி அதுக்கு தேவையான அனைத்து வாக்கிங் ஸ்டாக்கு அங்கு உள்ள எல்லா மக்களுக்கு பயன்படுற வகையில் அந்த ஏரியை செய்து கொடுப்பது உறுதி என்பதை அதான் சொல்லிட்டேன். பட்டா உங்களுக்கு யாருக்கெல்லாம் பட்டா கொடுக்கணுமோ பட்டா 100% கொடுத்துருவாங்க. ஒரிஜினல் பட்டா இவங்க கொடுத்துருக்க டூப்ளிகேட் பட்டா சும்மா பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரிஜினல் பட்டா அண்ணன் எடப்பாடியார் கொடுப்பாரு. அதே மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்பதை சொல்லி அண்ணன் அவர்களை பேசுமாறு அன்போடு அடிக்கிறேன். அன்புள்ள ஒசூர் வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்கெல்லாம் எங்களுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன பேசணும் செய்யணும்னு சொல்லி நம்முடைய பாலகிருஷ்ணன் தெளிவாக சொல்லிட்டார். நான் ஒன்றும் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை.
நான் ஒன்றே ஒன்று சொல்கிறது என்னன்னா, இந்த குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும், ஊழல் ஆட்சியை ஒழிக்கணும், கள்ள சாராயத்துக்கு விற்கிறாங்களா அவங்கள ஒழிக்கணும். உங்களுக்கு தெரியும் குவார்ட்டருக்கு என்ன விலை, 10 கமிஷன் 10 வாங்குறாங்கல்ல, 10 எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கல்ல. குவார்ட்டர் குடிச்சா ஏறுதா? அரைக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஆஃபுக்கு போனால் 20 ரூபாய் ஏறுது. சிலருக்கு எல்லாம் அது கூட முடியறதில்லை. புல்லு வேணும்னு போகுது. அது என்னாச்சும் 40 ரூபாய். ஒரு புல்லுக்கு 40 ரூபான்னா நரேந்திர மோடி பேசினார் வந்து பேசும்போது 43,000 கோடி ரூபாயை இந்த மாதிரி வசூல் பண்ணது திமுக அரசு பண்ணியிருக்குது. அந்த பணம் எங்கே போச்சுன்னு கேட்டார். அதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார், இந்த பணம் பூராவும் 4 முதலமைச்சர் இருக்காங்க. ஒன்று ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர், உதயநிதி அடுத்தது ஒரு முதலமைச்சர், அடுத்தது துர்கா முதலமைச்சர், மருமகன் சபரீச முதலமைச்சர். 4 பேரும் இந்த நாட்டை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு கிடையாது. சாதாரண படிக்கிற பெண்ணை கூட கற்பழித்து கொலை பண்ணுறாங்க. ஒரு தாய்மாரிங்க எங்கள் பெண்களோட இருக்கிறீங்க, என்ன பாதுகாப்பு இருக்குது சொல்லுங்கள் நமக்கு? பேப்பரில் டிவியில் பார்க்குறீங்களே, பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இல்லை? நம்முடைய குழந்தைங்கள்லாம் இப்படி நிலைமை வரணுமா? இதெல்லாம் மாற்றணும்னா யாருக்கு ஓட்டு போடணும்? ரெட்டை இலை. எம்ஜிஆர் உருவாக்கிய சின்ன ரெட்டை இலை, அம்மா உருவாக்கிய சின்ன ரெட்டை இலை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கி இந்த நாட்டை நாம் ஆடுவதற்காக நீங்கள் ரெட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அனைத்து கூட்டணி கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.